நிகழ்வின் அடுத்த சிறப்பு நிகழ்வாக முத்திரை வகுப்பு இளம் ஒரு முத்திரை வழங்குவர் ஆசான் நீகணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நாம முத்திரை வகுப்புல வழக்கம் போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி முத்திரை பார்க்க போறோம். மகாலட்சுமி முத்திரை இன்னைக்கு வேற முறையில பார்க்க போறோம். இன்னொரு விதமான முத்திரை. இந்த முத்திரை ஒரு மந்திர உச்சாரணத்தோட செய்ய போறோம். மந்திரம் சொல்லி இந்த மகாலட்சுமி முத்திரை செய்ய போறோம். இதனால நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வ வளம் மட்டுமில்ல, உடம்புல ஆரோக்கியத்தன்மையை மேம்படுறதுக்கும் அறிவுத்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மளுடைய மூளைத்திறன சக்தியை இணைக்கக்கூடிய வேலையும் இந்த முத்திரை செய்யும். ஸோ ஒரே நேரத்துல நம்மளோட அறிவையும் நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலையும் அதே நேரத்துல செல்வ வளத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு முத்திரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மகாலட்சுமி முத்திரை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய 2 கைகளையும் ஃபர்ஸ்ட் கோர்த்துக்கிறோம். கோர்த்துக்கிட்டு இந்த நடுவரில் மட்டும் நீட்டிக்கிறோம். நீட்டிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை இப்படி வளைச்சு வைக்கணும். எப்படின்னா இப்படி வைக்கணும். இப்படி வளைச்சு தோணும். ஆள்காட்டி விரலை இப்படி வளைச்சு இந்த மாதிரி தொடரும். தொட்டுட்டு கட்டவல் 2 இப்படி தொட்டு வச்சுக்கணும். ஒரு கேப் இருக்கும். இப்படி ஒரு கேப் இருக்கும். இப்படி தொட்டுக்கிறீங்க, தொட்டு வச்சுக்கிறீங்க, கேப் இருக்கும். இப்படி கேப் வச்சு இந்த 2 விரல இப்படி கோர்த்துருக்கோம், நடுவில் நீட்டிருக்கும். இப்படி வச்சு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும். சரிங்களா? ஸோ கை கோர்த்துக்கிறோம். கோர்த்துக்கிட்டு நடுவில் நீட்டிக்கிறோம். நீட்டிட்டு இந்த ஆள்காட்டி 2யுமே இப்படி தொட்டுக்கிறோம். இப்படி தொட்டு இப்படி வீமா இருக்கும். இந்த கட்டவல் 2யும் இப்படி தொட்டுக்கிறோம். ஸோ இப்படி வச்சுதான் நீங்க உட்காந்துருப்பீங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்படி நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய மூச்சை மெதுவாக கவனிக்கணும். கவனிச்சுட்டு ஸ்ரீ இம் அந்த மதம் சொல்ல போறோம். ஸ்ரீ 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 அப்படி சொல்லி நீங்க கண்களை மூடி உட்கார்ந்து இந்த ஸ்ரீ மந்திரத்தை நீங்க உள்ள சொல்ல 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 உங்களுக்கு தெய்வர்கள் மட்டும் இல்லாம உங்க உடம்புல, தேகத்துல, பிரெயின்ல, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ள இயங்கக்கூடிய வேலையை செய்யும். அதுக்குதான் இந்த முத்திரை முக்கியமா பயன்படுது. அந்த மாதிரி இணைவு ஏற்படும் போது மட்டுமே செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான சக்தி கிடைக்க தொடங்கும். ஸோ அதற்கு இந்த முத்திரை உதவி செய்யும். ஸோ இந்த மகாலட்சுமி முத்திரையை இப்படி விரலை கொடுத்துக்கிறீங்க, நடுவில் மட்டும் இட்டிக்கிறீங்க. ஆள்காட்டி விரல் 2யும் இப்படி நுனியை தொட்டுட்டு கத்துல வச்சீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். இப்படி ஊற்றக்கூடாது, இப்படி கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள நீங்க வச்சுட்டு இதை அப்படியே நெஞ்சுக்கு நேரா பகுதியில் வச்சுக்கிறீங்க. இதுதான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக 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 ரொம்ப எளிமையா வந்துடும், ரொம்ப ஈஸியா வரும். நுரையில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் ரிலீஸ் ஆகுறதுமே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இறுக்கமா இருக்கும் அந்த இறுக்கம் தளரக்கூடிய தன்மையுமே, இது எல்லாமே உங்களால் உணர முடியும். ஏன்னா ஆகாய முத்திரை நம்ம நீட்டி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயு முத்திரை நம்ம தொட்டிருப்போம். நெருப்பு முத்திரையை கழிச்சிருப்போம். இங்க ஒரு கேப் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கேப் இருக்கும். இந்த ஹோல் கேப்ல உள்ள போய் நீரும் நெருப்பும் இறுக்கமாகும் போது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு தொய்வு நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா பிளட் சிதைஞ்சு போயிடுச்சு, கெட்டியா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கூட என்ன ஆகும், இந்த முத்திரை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பலம் கொடுக்கும். நாம எப்போ தைரியமாகவும் பலமா இருக்கிறோமோ அப்பதான் செல்வத்தை இருக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ உடம்புக்குள்ள, தேகத்துக்குள்ள அந்த ஆற்றல் வந்தால் மட்டுமே நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும். நமக்குள்ள எந்த ஆற்றலும் வராம எதையுமே கிடைக்காது. சரிங்களா? அதனால அதற்காக உபயோகப்படக்கூடிய இந்த மகாலட்சுமி முத்திரையை நீங்க தினந்தோறும் சுக்கிர ஓரையில 5 நிமிஷம் செய்யலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு 6:15 மேல சுக்கிர ஓரை ஆரம்பிக்கும். அதுல 7:00 வரைக்கும் இருக்கும். நீங்க அந்த நேரத்தில் நீங்க ஆடியோ கேட்டுக்கிறீங்கன்னா சும்மா உங்களால முடிஞ்சுன்னா இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஏற்கனவே சொன்ன எளிமையான மகாலட்சுமி பஸ்மம் சொல்லியிருப்போம் இல்லையா, சுண்டலை தொட்டு இப்படி வைக்கிற மாதிரி இந்த மகாலட்சுமி முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே உட்காந்து நீங்க பாடத்தை கவனிக்கலாம். கவனிக்கும் போது ஆற்றல் கிடைக்கும். இப்படி நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி முத்திரை குடிச்சிக்கலாம். முக்கியமா எப்ப இந்த முத்திரைகள்லாம் நீங்க குடிக்கக்கூடாதுன்னா, நாடகம் பார்க்கும்போது குடிக்காதீங்க. சரிங்களா? சினிமா பார்க்கும்போது குடிக்காதீங்க. மெயினா பெண்கள்லாம் யாராவது வீட்டில் நாடகம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா, இந்த நாடகம் பார்க்குற சமயத்துல முத்திரையெல்லாம் குடிச்சிடாதீங்க. காரணம் என்ன, அங்கே ஏதாவது நெகட்டிவ் ஆற்றல் வந்துச்சுன்னா அப்படியே உள்ள போயிடும். வேற வழி இல்லாம சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் முத்திரம் குடிக்கிறேன் போட்டு உட்காந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டே பிடிச்சி உட்காந்து வச்சுக்கோங்க, ரொம்ப சிக்கல். தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நாடகம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை பார்க்குற பழக்கம் முத்திரை முடிச்சுட்டு பார்க்காதீங்க.
நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உடம்பாளருக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் நன்றி. கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், எனது குருமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி விக்கிரகம் அதன் பலன்களும் அற்புதமாக நமக்காக விளக்கிய சேகர செய்யா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.